ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து க்ரீன் சட்னியும் பிரெட் ஆம்லேட்டும் செய்ய போகிறோம். நான் வந்து அதுக்கு க்ரீன் சட்னிக்கு 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, வெல்லம், லெமன் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியும் ஒரே அளவு எடுத்துக்கணும். பிரெட் ஆம்லேட்க்கு முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டை, வெண்ணெய், ப்ரெட்டு, கேரட் உங்கள் விருப்பம். நான் கேரட் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இந்து உப்பு சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு வெல்லம், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக அந்த பாதி லெமன் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சிக்கணும். நம்மளோட க்ரீன் சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆம்லேட் பண்ணுறதுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நாட்டுக்கோழி முட்டை. நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஃபஸ்ட் நல்லா கலக்கிக்கணும். அதை விஸ்க் வச்சு நல்லா ஒரு மாதிரி நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கணும். அது ரெண்டும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய், மல்லித்தூள், கேரட், சும்மா நான் ஹெல்த்திக்காக கேரட் போட்டிருக்கேன், வெங்காயம், மிளகுத்தூள், இந்து உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடணும். இந்தமாதிரி நல்லா பொங்கி வரணும் அந்த முட்டை. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டாச்சு. ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ப்ரெட்டை நம்ம ஃபஸ்ட் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ப்ரெட் மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கணும். இப்போ நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, முட்டை, வெங்காயம், கேரட், மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து இது நம்ம ஒரு தோசைக்கல்லில் மெல்லிஸாக ஊற்றிக்கணும். ஒரு கரண்டி எடுத்து நல்லா ஒரு பெரிய ஆம்லேட்டாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரெட்டை அதில் நல்லா நனைச்சிட்டு 2 சைடும் நனைச்சிட்டு வைக்கணும். இந்தமாரி வச்ச உடனே நம்ம அரைச்ச க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதை சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ கீழே உள்ள பகுதியை நம்ம இது மாதிரி 2 சைடும் நல்லா மடித்து விட்டுட்டு அது 2 ப்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். இது மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும். க்ரீன் சட்னி வேணுன்னா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், அப்படின்னா சைடில் கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். நான் உள்ளே வச்சு ஆம்லேட் நான் போட்டிருக்கேன். இந்தமாதிரி நான் நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துடணும். நான் இப்போ நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான பிரெட் ஆம்லேட் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.